இந்த பறவைகளோட சத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இறை வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயற்கையை நேசிக்கணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் நேசிக்கணும். இவங்களோடலாம் பேசணும். இவங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. அதுக்காக உடனே வந்து பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோமே அதெல்லாம் தவறு இல்லையான்னு கேட்கக்கூடாது. முதிர்ந்த பின்னாடி தான் அந்த கனிகளையும் பழங்களையும் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். அது வந்து சில நேரங்களில் ஏதோ நமக்கு ஒரு இடர்பாடு இருக்குது அப்படின்னா ஒரு சில பகுதிகளை எப்படி முடிவிட்டுறோம் நம்ம. அந்த மாதிரி கவாத்து தான் பண்ணுவோமே தவிர அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்ம ப்ரூனிங்லாம் சொல்லுவாங்க. அந்த ரோஜா செடியெல்லாம் கட் பண்ணி விட்டால் அழகாக வரும். இப்போ நான் லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு வந்தேன். இப்போ பாருங்கள் அவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க. இன்னும் அடுத்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் மொட்டு வச்சுருக்கு. பூத்ததுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி விடணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த செடி கொடிகள் வரும். அவங்கக்கிட்ட நம்மளோட அன்பை வெளிப்படுத்தும் போது அது பிரபஞ்சத்தில் அந்த அன்பும் அந்த நன்றி உணர்ச்சியும் எழுதப்பட்டு அது திருப்பி நமக்கு கிடைக்குது. நான் இது ப்ராக்டிஸ் பண்ணுறத கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். அந்த டயத்துலலாம் தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும். இல்லை எவ்வளோ தான் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உணர்த்தி எனக்கு நான் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த தனிமை இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நினைவுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம உருவாக்குற நினைவுகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கேட்குறத வந்து இந்த பிரபஞ்சம் பார்த்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதை பற்றி பேசணுன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். நிறைய என்னுடைய அனுபவங்களையுமே பகிர்ந்துக்கணும். அதுக்கான நேரம் இது கிடையாது. நம்ம வேறு காணொளியில் சந்திக்கலாம். அந்த மாதிரி எனக்கு இப்போ ஒன்று வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் பண்ணணும். கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை வந்து மாறாமல் அந்த விஷயத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப அழகாக கை கொடுக்குது. சில அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னமுமே ஆச்சரியமாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னா காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த இயற்கையோட என்னை நான் கனெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ண அந்த ஒரு விஷயம்தான். இறைவனும் இயற்கையும் ஒன்று தான். நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கான். இதெல்லாம் மிகப்பெரிய கோட்பாடு இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் அதை தப்பாக பேசுகிறவங்களும் புரிதல் இல்லாத அதை கொச்சப்படுத்தி பேசுகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணி பாருங்கள். ஒரு 4:30 மணிக்கு 60 நாள் இல்லை 90 நாள் எழுந்து உண்மையாக முழு சிந்தனையோட எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் சாமியே கும்பிடாத வேண்டாம். எனக்கு இது வேணும், இது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன், இது நடக்குது நான் நம்புகிறேன்னு திரும்ப 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 சொல்லி பாருங்கள். அது கண்டிப்பாக நடக்கும். நல்லதை நினைங்க, நல்லதுக்கு நடக்கும். அப்படி நடக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்க இறைவன், அந்த இறைவனை நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அந்த அமைதியான